வணக்கம். 2026 இந்த வருஷத்தில் நடந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. நம்முடைய எதிர்பார்ப்பும் நம்மளுடைய எதிர்பார்த்த மாற்றங்களும் மாற்றி கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி. ஒரு சிலர் மாற்றத்தை எதிர்பார்த்தாங்க, ஒரு சிலர் இருந்த இடத்துல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. ஆனாலும் எத்தனை வருஷம்தான் கொள்ளடிக்கிறவங்க கொள்ளடிப்பாங்க, ஏமாத்துறவங்க ஏமாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்குன்னு ஒரு மாற்றம் கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான் தமிழக வெற்றி கழகம். வராது, 2 சீட்டு வாங்குமா, ஒரு இடத்துல ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பேசுனவங்கெல்லாம் ஒரு பக்கம். அதையும் தாண்டி இந்த தமிழக வெற்றி கழகத்தில் செயல்படுகிற ஒவ்வொரு தொண்டர்களும், ஒவ்வொரு செயலாளர்களும், ஒரு பொருளாளர்களும் உண்மையாக நேர்மையாக நமக்கு நம்முடைய மக்களுக்கு ஒரு மாற்றம் தேவைன்னு சொல்லி அவ்வளோ உழைச்சாங்க. இந்த தேர்தலில் வாக்களித்த பிறகும் 6 மணிக்கு எல்லாம் வாக்களிப்பெல்லாம் முடிந்து அந்த 8 மணி 10 மணி நைட்டு 12 மணி வரைக்கும் நம்ம தாவேகா தொண்டர்கள் அங்கே பத்திரமாக பூத்தில் காத்திருந்ததை பார்க்குறோம். நல்லா அருமையாக செயல்பட்டாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்த்தோம், அந்த மாற்றத்தை கொடுத்ததற்கு இன்னும் நன்றி. அதுபோல் நம்ம தாவேகா தலைவர் விஜய் அண்ணன் அவர் நாங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் மாற்றம். நமக்கு ஒரு புது முதல்வர், அதுவும் மக்களுக்கான ஒரு முதல்வர் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம். தாவேகா தலைவரான தளபதி அவரும் மக்களுக்காக நான் சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு விஜய் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் எதிர்பார்த்தாரு. இன்றைக்கி ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு விஜய் இல்லைங்க, ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறவங்களும் விஜயாக மாறி வாக்களித்து தளபதி அவரை வெற்றி பெற செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம், மறுபடியும் வணக்கம். இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் எந்த கட்சியும் சார்ந்தவனும் கிடையாது, எந்த கட்சியில் ஸ்டாண்டர்டியாக இருந்ததும் கிடையாது. ஆனால் மாற்றம் தேவை. தளபதி வந்தாரா, வரவேற்றோம், அவருக்காக வாக்களித்தோம். அவர் தான் சிஎம்மாக வரணும்னு ஆசைப்பட்டோம். இந்த தேர்தலில் எல்லாரும் 1 சீட்டு 2 சீட்டு கிடைக்குமான்னு நினச்சாங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள்